Hi, this is an update video. Actually, நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்ச் எடுக்க போறேங்க. அதாவது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னோட லைஃப்ல ஒரு பெரிய சேலஞ்ச் எடுக்க போறேன் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு. அது என்னன்னா 6 பேக் சேலஞ்ச் வந்து எடுக்க போறேன். ஏன்னா நான் வந்து ஜிம்முக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்கேங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்காக ஜிம்முக்கு 3 இயர்ஸா போறேன்னா நான் வந்து டெய்லி போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு வீக்லி த்ரைஸ் போவேன், இல்லை வீக்லி 4 டேஸ் இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி ஜிம்முக்கு போயிட்டு இருப்பேன். இதில் சில நாள் போகவே மாட்டேன். பட் ஆனால் நம்ம எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போனோம்னா நமக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். நீங்களே வந்து ஒரு ஜிம்முக்கு போகிற பர்சனா உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி எனக்குமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கு. அதாவது அதுதான் வந்து 6 பேக் வைக்கணும். ஒரு தடவையாச்சு நம்மளோட பாடியில நம்ம வந்து 6 பேக் வைக்கணும்னு எனக்கும் பெரிய ஆசை இருக்குங்க. எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி எனக்குமே இருக்கு. ஸோ இதுதான் ரைட் டைம். நான் வந்து ஒரு 6 பேக் கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு முன்னாடி என்னோட பாடி வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 70 கேஜி இருந்தேன். இப்போ என்னோட பாடி வெயிட் கரண்ட்டாக என்னன்னு பார்த்தா 80 கேஜி. அதாவது லாஸ்ட் 6 மந்த்ஸில் 7 மந்த்ஸில் என்னோட வெயிட் வந்து நான் 10 கேஜிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு பெரிய இதுவாயிடுச்சு. அதாவது எனக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இதுலேயே இருக்கும். அதாவது நான் வந்து ஓகே பாடி வந்து மசிலாகவும் பில்ட் ஆயிருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து நான் வெளியவே சாப்பிட்டாலுமே நான் மோஸ்ட்லி ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிடுவேன். அதை தாண்டி ப்ரோட்டீன் இருக்க மாதிரி சாப்பிட்டுமா அதை தாண்டி டெசர்ட்ஸ் நிறைய அது மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு என்னோட ஃப்ளாட்டாக இருந்த ஸ்டொமக் வந்து இப்போ தொப்பை போட்டுடுச்சு. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய டேஞ்சர். ஓகே இது வந்து கரெக்டாக கிடையாது. நம்ம வந்து சேலஞ்ச் எடுத்து நம்ம வந்து ஒரு 90 டேஸில் இல்லை 90 டேஸில் இல்லை ஒரு 120 டேஸான்னு யோசித்தேன். இது ரெண்டுத்துல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஓகே 120 டேஸ்னால் ரொம்ப அதிகமாக நான் வந்து ஸ்லோவாக பண்ண இருப்பேன். 90 டேஸ்னால் நம்மளை என்னை ஃபுல்லாக புஷ் பண்ணி பார்ப்போம் 90 டேஸில் கொண்டு வரதுக்கு அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு 90 டேஸ் சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து நம்ம சேலஞ்சே எடுக்காமல் கூட பண்ணலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது நான் எந்த ஒரு கோலுமே இல்லை 90 டேஸில் முடிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நான் வந்து என்ன யோசிச்சிருக்கேன்னா, ஓகே நம்ம வந்து பாடியில் ஜிம்மில் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருந்து 6 பேக் கொண்டு வரணும் அப்படின்லாம் கூட நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. பட் எதுவுமே வந்து சக்சீட் ஆகலை. ஏன்னா ஒரு நாள் வந்து நம்ம பண்ணியிருப்போம், ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம், டயட்டில் இருந்திருப்போம், ஒரு 2 நாள் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து அப்படியே எல்லாத்தையும் விட்டுருவேன். அதாவது ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் நான் வந்து இருந்ததுனால அது கொண்டு வர முடியல. அதனால ஓகே நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக இது வந்து ஒரு சேலஞ்சாக நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால இந்த ஒரு அப்டேட் வீடியோவாக இது இருக்கும். மிடில் ஆஃப் த வீடியோவில் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ நினச்சி நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் மிடில் ஆஃப் த வீடியோவில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அதாவது இந்த அப்கமிங் சேலஞ்சில் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த 90 டேஸ்மே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன் ரிலேட்டட் டு இந்த 6 பேக் சேலஞ்சுக்கு. நான் என்னென்ன பண்ணுறேன், என்னோட பாடி அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன டயட் இருக்கேன், எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜிம்முக்கு போகிற பர்சனாக இருந்தாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போகாமல் இருக்கீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகணும்னு உங்களுக்கு தோன்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஓகே இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் அதாவது நெக்ஸ்ட் 90 டேஸ் அதாவது இந்த நெக்ஸ்ட் 90 டேஸ்னால் நான் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேனோ அன்னையிலேருந்து 90 டேஸ் ஆக்சுவலி நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்டஸ்ட் திங் என்னோட லைஃப்பில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஈஸி கிடையாது. இது வந்து ரொம்பவே கஷ்டங்க. அதாவது நம்ம வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண அந்த ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக உடம்புலாம் வலிக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை தாண்டி அந்த வந்து வலியெல்லாம் தாண்டி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ப்ளஸ் ப்ராப்பர் டயட் இருக்கணும். கமாண்ட்மெண்ட் டயட் நம்மளோட ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணணும். ரொம்பவே கஷ்டம். அந்த ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபுட்டை தான் சாப்பிடணும் இந்த நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணி அந்த டயட் வேற இருக்கணும். ஸோ அதை வந்து வேற யோசிக்கணும் டயட்டை பற்றி. ப்ளஸ் நம்ம வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நாலேஜே இல்லாமல் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா டெஃபினட்டாக வந்து ஃபெயிலியரில் தான் முடியும். எனக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு நான் வந்து இந்த 6 பேக் வைக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும்னு வந்து நான் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து, அதாவது தருண்குமார், ராகுல் எம், அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது அத்லெட்டிக் இந்தியன், இந்த மாதிரி நிறைய பேரோட வந்து சேனல்லாம் பார்த்து சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் இருந்தால் அருண்குமாரோட வீடியோஸ்னால் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஆக்சுவலி இந்த 90 டேஸ் இந்த 6 பேக் சேலஞ்சுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்ப்போமா, நம்ம என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும், அதாவது நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றதை இப்போ நம்ம பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து ஜிம்மு. இந்த ஜிம்மை நான் வந்து
ஃபைனலி நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து இப்பயே கரண்ட்டாக ஒரு ஜிம்முக்கு போயிட்டு தான் இருந்தேன். பட் அந்த ஜிம் வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வேரியஸாக ஒரு 2-3 ஜிம்மு வந்து நான் போய் கொட்டேஷன்லாம் வந்து கேட்டால் எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலங்க. கடுப்பாயிடுச்சு. நான் வந்து நிறைய ஜிம் அப்ரோச் பண்ணி எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் ஆகலை. அதுவும் எனக்கு வந்து செட் ஆகலை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபைனலி இந்த ஜிம்முனால தான் எனக்கு ரொம்ப நாள் வந்து டிலே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் எப்படியோ இப்போ வந்து நான் வந்து ஜிம்மை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அதாவது இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜிம்மில் போயிட்டு இருந்தேன்ல, அந்த ஜிம்மு தான் வந்து ப்ராப்பர் ஜிம், எனக்கு ரொம்ப கரெக்டான செட் ஆகிற ஜிம்மு அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த ஜிம்மே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு டிஸ்டன்ஸ் தான், பட் ஓகே அந்த ஜிம் வந்து ஓகே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் அந்த ஜிம்மே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜிம் வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. செகண்ட் திங், ஜிம் ட்ரெயினர். ஆக்சுவலி ஜிம் ட்ரெயினரும் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். அதாவது ஜிம் ட்ரெயினர் இல்லாமல் கூட நம்மளால் வந்து சேலஞ்ச் எடுக்க முடியும் தான், பட் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு யாராச்சும் என்னை புஷ் பண்ணலன்னா நான் வந்து அப்படியே ஈஸியாக போயிட்டு ஒரு 5 ஒர்க் அவுட் போட்டு அந்த ஒரு பைசெப்ஸ்க்கு ஒரு 5 ஒர்க் அவுட், ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 5 ஒர்க், இந்த மாதிரி நான் வந்து ஒரு எப்பயும் ஃபிக்ஸான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். அதை மட்டும் போட்டுட்டு நான் வந்து வந்துடுவேன். என்னை வந்து நான் புஷ் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன புஷ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் தேவை. இதுக்காக நான் வந்து எப்பயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா யாருக்குமே என்னோட டைமிங் செட் ஆகாததுனால ஓகே நான் வந்து யோசிச்சதெல்லாம் சரி பரவாயில்ல, நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நான் வந்து ஜிம் ட்ரெயினர்லேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜிம் ட்ரெயினர் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்களோட கைடன்ஸில் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியுன்றதுக்காக என்னை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஜிம் ட்ரெயினருமே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் டே 1 அவரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஸோ டே 1 கண்டிப்பாக விலாகாக கொண்டு வரலான்னு இருக்க முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் அன்றைக்கி அவரையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். தேர்ட், நம்ம வந்து என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் வந்து 6 பேக் கொண்டு வரணும்னா டயட்டில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதாவது ஒர்க் அவுட் வந்து 30%, 70% டயட்டுன்றதா நான் கற்றுக்கிட்டது. ஸோ இந்த 70% டயட்டை வந்து நான் பிளான் பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து இது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. இதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நான் இப்போ இன்னும் இந்த ஒரு 4 days வந்து இருக்குல்ல, நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற டேட்டுமே சொல்லிடுறேன். ஸ்டார்ட் எப்போ பண்ண போகிறேன்னா இன்றைக்கி டேட் வந்து ஆக்சுவலி 30th June. நான் வந்து இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து என்னைக்கு இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4th July ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 4th July ஃபிக்ஸ்ட் 4th July day 1. ஸோ 4th Julyலேருந்து இந்த சேலஞ்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அன்றைக்குள்ளே நான் வந்து இந்த டயட் பிளானே வந்து ஃபைனலைஸ் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து டயட் வந்து ட்ரெயினர்கிட்ட ப்ளஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து நான் டயட் பிளானாக வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேன், ஃபைனலைஸ் பண்ணுறேன். 4th, இந்த 6 பேக் சேலஞ்சுக்கு என்னென்ன கேஜெட்ஸ் தேவைப்படும். கேஜெட்ஸ்னால் மேபி அது வந்து ஃபுட் வெயிங் மிஷின் தேவைப்படுமா, இல்லை வெயிங் மிஷின் வாங்கணுமா, ப்ளஸ் ஃபிட்னஸ் ட்ராக்கர்ஸ் ஏதாச்சும் வாங்கணுமான்றதை வந்து நான் இனிமேல் தான் யோசிக்கணும். இந்த 4 days நான் அதையும் பிளான் பண்ணி அதுக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தேவைப்படுதோ அதையும் நான் வந்து வாங்க போகிறேன். ப்ளஸ் வந்து என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுன்றதை நான் வந்து ஜிம் ட்ரெயினரோடையும் பிளான் பண்ணும். ப்ளஸ் வந்து நானும் பிளான் பண்ணியிருக்கேன். இதையுமே வந்து நான் இந்த ஒரு 4 days வந்து நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு டே 4th, அதாவது டே 1st, அதாவது July 4th ஃபஸ்ட் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் நான் வந்து ஃபைனலைஸ். 5th, பாடி அப்டேட். கரண்ட்டாக என்னோட பாடி எப்படி இருக்குன்றதை நான் வந்து காட்டணும். ப்ளஸ் அது வந்து நான் டே 1 அன்னைக்கே என்னோட பாடி அப்டேட்டுமே நான் வந்து காட்டுறேன். கரண்ட்டாக இன்றைக்கி இப்படி இருக்கேன்னா இல்லை இதெல்லாம் வந்து சும்மா நான் வந்து டே 1 அன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்றதை ஸ்டார்ட் பண்ணி என்ன வெயிட்டில் இருக்கேன்றதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டே 1 அன்னைக்கு நான் வந்து July 4th அந்த வீடியோ அப்படியே July 5th இல்லைனா July 6th போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னோட டே 1 நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்ற எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட், இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், இல்லை நானே வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அதாவது எதுக்காக இதை கண்டென்ட் ஆக்குற விஜய் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் என்கிட்ட. இதுக்கு என்கிட்ட வந்து ஆன்சர் இருக்குது. அப்போ தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த கொஸ்டினை நானே கேட்டு அதாவது நான் உங்ககிட்ட ஆன்சர் பண்ணுறேன். அதாவது வை திஸ் இஸ் அ கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னோட சேனல், அதாவது நம்மளோட சேனலில் இன்னும் கொஞ்சம் மோர் லைவ்லியாக மாற்றணும், இன்னும் கொஞ்சம் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து அது மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு 100%, இதுவும் ஒரு 20% உண்மை தான். நம்ம வந்து ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணணுன்றதுக்காகவும் ப்ளஸ் வந்து எனக்கு தெரியுங்க, எனக்கு வந்து நிறைய பேர் என்னோட பாடி அப்டேட், அதாவது நான் வந்து இதை வந்து கண்டென்ட் ஆக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் ஜிம்முக்கு போகிறத நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணது கிடையாது, சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஏதாச்சும் வந்து போஸ்ட் பண்ணனா ஒரு தடவை சில டைம்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது போஸ்ட் பண்ணதுக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகிடும். அதாவது ஏதாச்சும் வந்து நடக்கும், அதனால நான் வந்து ஜிம்முக்கு போக மாட்டேன். கொஞ்சம் நாளுக்கு திருப்பி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்லி நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த டைம் எதுவும் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை
ஏன் போஸ்ட் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஜிம்முக்கு போகிறத போஸ்ட் பண்ணாத போதே வந்து என்னோட பாடியை பார்த்து நிறைய பேர் வந்து என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க, அப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப மட்டமாக ஒரு ஆவரேஜ் பாயாக இருந்ததுனால என்கிட்ட வந்து இப்போ என்னை பார்க்குற, அதாவது காலேஜ் பசங்களே வந்து யூஜி காலேஜ் பசங்களே பார்த்தாலுமே அவங்களே சொல்லியிருக்காங்க சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவங்களும் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி என்கிட்டருந்தே வந்து கேட்டு ஓகே நான் உன்னால் ஜிம்முக்கு போகிறேன் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்னா ஒரு கவுண்டபிள் தான், ஒரு 4 to 5 பீப்புள் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஜிம்முக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 to 5 பீப்புளாம் இதை பார்த்தே ஜிம்முக்கு போயிருக்காங்க, என்ன பார்த்தே. ஸோ இதை வந்து நம்ம கண்டென்ட் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்களுமே ஜிம்முக்கு போவீங்கன்ற ஒரு விஷயம். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு 6 பேக் வைக்கணும்னு உங்களுக்குமே ஒரு கோல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் என்னென்னலாம் டயட்ஸ் யூஸ் பண்ணுறேனோ அது உங்களால் யூஸ் பண்ண முடியாது, பட் ஒரு லேர்னிங்ஸ் இருக்கும். ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்மளால் வந்து வைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து இந்த அப்கமிங் வீடியோஸில் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே அண்ட் கமான் மேன் இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட பேஜ் நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த பேஜையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் மோர் அண்ட் மோர் அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயுமே இனிமேல் பண்ணலான் இருக்கேங்க. நான் இப்படி தான் சொல்லுவேன், பட் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு தடுத்து நான் பண்ணாமல் இருப்பேன். பட் இந்த டைம் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து கண்டிப்பாக அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் அண்ட் மோர் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுதான் வந்து இந்த பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் வீடியோவில் பெருசாக ஹெல்ப்ஃபுல் இருக்காது, பட் நெக்ஸ்ட்டு போட போகிற 90 டேஸில் வரப்போகிற கண்டென்ட்ஸில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இப்போயே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ பாய்.